உருட்டு மன்னன் திருமா அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். உங்களால் தமிழினமே மது போதையால் மயங்கி கிடக்கின்றது. தமிழ் இனத்திற்கு நீங்கள் செய்த துரோகம் போதும் திருமா அவர்களே. தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலியின் ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திப்போம். வாங்க, நாம் தமிழர். தாய்த்தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, உருட்டு மன்னன் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் கடந்த கால உருட்டுக்கும் தற்போதைய உருட்டுக்கும் உள்ள உடன்பாடு என்ன, இந்த உருட்டினால் தமிழினம் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் தற்போது என்பது குறித்து பேசி விவாதிக்கிறதுக்காகத்தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியவே நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம். கடந்த காலத்தில் தன்னை ஒரு தமிழ் தேசியவாதி போல் அடையாளப்படுத்தி கொண்ட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஐயா மேதகுவே பிரபாகரன் அவர்களின் செல்ல பிள்ளை என்பது போல் தமிழ்நாட்டில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். இந்த காலகட்டத்தில் ஐயா மேதகுவே பிரபாகரன் அவர்களின் ஈழ விடுதலை இயக்கம் சிங்கள இனவெறியன் ராஜபக்சேவின் படைகளால் சிதறடிக்கப்பட்டது. இந்த செய்தியை அறிந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டை பச்சோந்தியை விட மிக வேகமாக மாற்றிக்கொண்டார். அதாவது, ஈழப்போரில் தமிழினம் 1,75,000 உயிர்கள் கொன்று குவிக்கப்பட்டது, தமிழினம் அழிக்கப்பட்டது. ஆனாலும் ஈழ விடுதலை இயக்கம் சிங்கள இனவெறியினால் சிதறடிக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்ட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உடனே தன்னை தமிழ் தேசியவாதி போல காட்டிக்காமல் தன்னை ஒரு சனாதனவாதி போல, சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவனை போல அடையாளப்படுத்த முயற்சி பண்ணிட்டார். அதாவது, திமுகவோட ஏன் கூட்டணியில் சேர்ந்த, காங்கிரஸோட ஏன் கூட்டணியில் சேர்ந்த, தமிழ் தேசியத்தை தமிழ் ஈழத்தை அடைய விடாமல் தடுத்த இந்த திமுக கருணாநிதி குடும்பத்தோடையும் அந்த சோனியா காந்தி குடும்பத்தோடையும் அந்த தமிழின படுகொலையாளன் சிங்கள இனவெறியன் ராஜபக்சே குடும்பத்தோடையும் ஏன் சேர்ந்த கூட்டணி வச்ச அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் தேசியவாதிகள் கேட்டால், அண்ணன் திருமாவளவன் அந்த நேரத்தில் உருட்டு என்ன தெரியுமா? சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய சக்திகள் இந்த திமுகட்டையும் அந்த காங்கிரஸ் கட்சிகிட்ட மட்டும்தான் இருக்குது, அதனால தான் நான் கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டி விட்டார். சரியா? 1,75,000 தமிழர்களை கொன்று குமித்த இந்த திமுக கருணாநிதி குடும்பத்திட்டையும் அந்த காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி குடும்பத்திட்டையும் மட்டும்தான் சனாதன எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்ல வர்றீங்களா அண்ணன் திருமாவளவன் அவர்களே? அதாவது, நீங்கள் சொல்ல முயற்சி செய்கிறது 1,75,000 தமிழர்கள் சனாதனவாதிகள் அப்படின்னு தானே நீங்கள் கட்டமைக்க முயற்சி செய்கிறீங்க. சனாதனவாதிகளை இந்த சிங்கள இனவெறியன் ராஜபக்சேவும் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் குடும்பங்கள் சேர்ந்து கொன்று குமித்தது அப்படின்னு தான் சொல்ல வர்றீங்க. தமிழர்கள் 1,75,000 தமிழர்கள் சனாதனவாதிகள் அப்படின்னு தான் நீங்கள் கட்டமைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, நீ எப்படி வேணாலும் கட்டமை, ஆனால் எங்களுடைய இலக்கு ஒன்றே ஒன்று தான், தமிழினம் விடுதலை அடையணும். அதுதான் எங்களுடைய இலக்கு. உன்னை போல போலி தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் கிடையாது. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. சரி, ராஜபக்சே வீட்டில் போய் ஏன் விருந்து சாப்பிட்ட அப்படின்னு கேட்டால், ராஜபக்சே இவனுக்கு ஊட்டி விட்டாங்களாம். அண்ணன் திருமாவளவன் அவருக்கு ராஜபக்சே ஊட்டி விட்டுட்டாராம். அதனால் போய் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாரான். சரியா? அவன்கிட்ட போய் எதுக்கியா கையை கொடுத்துட்டு வந்த அப்படின்னா, அவனா ஓடியா கை கொடுத்தான் அப்படிங்கிற. என்னையா நம்புறதுக்கு ஒரு அளவோட சொல்லு. அளவு இல்லாமல் பொய்ய அள்ளி விடுற, உருட்டுன்னு உருட்டுற. நீ கை கொடுத்துட்டு வரும்போது எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ 1,75,000 தமிழர்களை
கொன்று குமிச்சது சரிதான் அப்படின்னு சொன்னது போல இருந்துச்சு. அன்னை திருமாவளவன் அவர்களே, எங்கள் தமிழினத்தில் உள்ள 1,75,000 பேரை நீ கொன்று குமிச்சது சரிதான் ராஜபக்சே அப்படின்னு சொன்னது போல இருந்துச்சு நீ அவனுக்கு கை கொடுத்துட்டு வந்தது. சரியா? எதையும் மறக்கவும் மாட்டோம், எதையும் மன்னிக்கவும் மாட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் இருக்குது. அதை காலம் நிச்சயம் உனக்கு பதில் சொல்லணும். சரியா? சரி, அந்த காலகட்டத்தில் தான் நீ அந்த மாதிரி சொல்லி செஞ்சிட்ட அப்படின்னு பார்த்தா, இப்போ தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது இந்த திராவிட கட்சிகள்னால. அதாவது எப்போ பார்த்தாலும் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்கு, கொலை நடந்துக்கிட்டு இருக்கு, மதுவால் இத்தனை பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் அந்த திமுக கட்சியில் தான் கூட்டணியில் இருக்கார். அவன்கிட்ட போய் சொல்லி உன் மதுக்கடைகளை மூடியா, உன் கட்சிக்காரன் நடத்திக்கிட்டு வர்ற மது ஆலைகளை மூடியா அப்படின்னு சொல்ல வக்கில்லாமல் இந்த திருமா உருட்டு மண்ணே என்ன சொல்கிறாரு, இவர் மாநாடு நடத்த போகிறாராம். அதுக்காக மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறாராம். சரி, நீ தானே மாநாடு நடத்த போகிற, மாநாடு நடத்து. அதுக்கு எதுக்கு திமுகவை கூப்பிடுற, அதிமுகவை எதுக்கியா கூப்பிடுற? திமுகவும் அதிமுகவும் மது ஒழிப்பு என்னைக்கியா செஞ்சாங்க? இவங்க 2 பேரும் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, ஏன் இவங்க 2 பேரும் மதுக்கடைகளை பூரா மூடி இருக்க வேண்டியதானே? ஏன் மூடலை? ஏன்னா அவங்க 2 பேர்கிட்ட தான் மது ஆலைகளும் இருக்குது. அவங்க 2 பேரும் ஆட்சிக்கு வந்தால் அவங்க ஆலைகளில் தயாரிக்கப்படக்கூடிய மதுக்களை தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடைகளில் டாஸ்மாக் மூலமாக விற்றுட்டு போயிடுவான். சரியா? அந்த மதுக்கடைகளை மூடிட்டானா அவன் எங்கே கொண்டு போய் விற்பான்? நல்லா புரிஞ்சுக்கோ திருமாவளவன் அவர்களே, நீ உருட்டு, ஒரு அளவுக்கு மேலே உருட்டாத. மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவோடு ஏமாத்துங்க அண்ணே திருமாவளவன் அவர்களே. ஏமாத்துறதுன்னு முடிவு கட்டிட்டீங்க, ஒரு அளவோடு ஏமாத்துங்க. எங்களால் ஜீரணிக்க முடியல, உங்களுடைய உருட்டை எங்களால் ஜீரணிக்க முடியல. திமுகவை எதுக்கு நீ கூப்பிட்ட, அதிமுகவை எதுக்கு நீ கூப்பிட்ட அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசியவாதிகளான நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்காக நீ திமுகவையும் அதிமுகவையும் கூப்பிடுற அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் தான் உனக்கு ஒரு வேலை திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வேலை திட்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கேன்னு நினைக்கிறியா? அந்த வேலை திட்டம்தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு நிகர் அதிமுக தான். சரியா? திமுகவுக்கு நிகர் அதிமுக தான், அதிமுகவுக்கு நிகர் திமுக தான். திமுக ஆட்சியை இழந்தால் அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும், அதிமுக ஆட்சியை இழந்தால் திமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக உனக்கு அந்த வேலை திட்டத்தை கொடுத்துருக்காங்க, பணத்தை கொடுத்து. அந்த வேலை திட்டத்தை நீ சனாதனங்கிற பேரில் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீ நாட்டுக்குள்ளே உன்னுடைய உருட்டுக்களை உருட்டிட்டு வர்ற. சரியா? மக்கள் மதுவால் தினமும் செத்துக்கிட்டு இருக்கான். சரியா? கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 68 பேர் கள்ளக்குறிச்சியில் செத்துட்டான். அதுக்கு முன்னாடி அதே ஏரியாவில் 28 பேர் செத்துருக்கான். அப்போல்லாம் உனக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கு வக்கில்ல. இப்போ உனக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறியா? இப்போ எதுக்காடி நீ நடத்துகிற அப்படின்னு சொல்லவா? தமிழ்நாட்டில் திமுகவுக்கு நிகராக நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு. சரியா? நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு. அதே நேரத்தில் திமுகவுக்கு நிகராக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் வளர்ந்து கொண்டு இருக்கு. ரைட்டா? ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கணும் அப்படின்னா திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்தால் தான் தமிழ்நாட்டை நீங்கள் போல ஆட்கள் கொள்ளையடிக்க முடியும். அதனால் நீ என்ன கட்டமைக்க முயற்சி செய்கிற? தமிழ்நாட்டில் திமுகவுக்கு நிகர் அதிமுக தான். இந்த 2 தான் பெரிய கட்சி. நாம் தமிழர் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோ பெரிய கட்சிகளாக வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நீ கட்டமைக்கிற. தனிப்பெருங்கட்சியா அண்ணே செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்குது இன்னைக்கு. சரியா? இன்னைக்கு வெறி கொண்டு நிற்கிறான் தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதுக்காக. உன்னை போல மூடர்களின் ஈனச் செயல்களால் அதை தடுத்து விடவே முடியாது அண்ணன் திருமாவளவன் அவர்களே. இன்னும் கொஞ்ச காலம்தான் அண்ணன், 2 வருஷம் தானே, நல்லா நீங்களே பார்க்க போறீங்க அண்ணன் திருமாவளவர்களே. எங்களுடைய
ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருந்து தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ பார்ப்பீங்க நீ தமிழ் இனத்திற்கு செய்த துரோகத்திற்கான விலையை நீ அப்போ அனுபவிச்சே தீர்வ. சரியா? மதுக்கடைகளால், மதுவால், கஞ்சாவால், போதை பொருட்களால் தமிழினம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை காப்பாற்றுறதுக்கு நாம் தமிழர் கட்சி வெகுண்டெழுந்து, தமிழ் தேசியவாதிகள் வெகுண்டெழுந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நீ இவங்களை மட்டுப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட திமுக காரன் கொடுக்குற 5 பத்தை வாங்கிக்கிட்டு, அதிமுக காரன் கொடுக்குற 5 பத்தை வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை நீ திசை திருப்ப பார்க்குற. திசை திருப்பிற்காக நீ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேர் கொடுக்குற 5 பத்து கூலிக்காக தமிழ் இனத்தை அழிவு பாதைக்கு நீ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பார்க்குற. நாங்கள் தமிழ்நாட்டில் ஐயா மேதகு வே பிரபாகரன் அவர்களை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவராக, தமிழ் தேசிய இனத்தின் பேரினத்தின் தலைவராக நாங்கள் நிரூபிக்கிட்டு இருக்கோம். நீயே இந்த திமுக கருணாநிதி குடும்பத்தையும், தமிழ் இனத்தை கொன்று குமித்த ராஜபக்சே குடும்பத்தையும், அதுக்கு துணையாக நின்ன அம்மா சோனியா காந்தி அவர்களின் குடும்பத்தையும் சனாதன எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறுவ பார்க்குற. நீ செய்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்துக்கு நிச்சயம் நாங்கள் முடிவு கட்டுவோம். அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நிச்சயம் முடிவு கட்டுவோம். கொஞ்சம் பொறுங்க. தமிழினம் வெகுண்டு எழுந்து வந்துக்கிட்டு இருக்கு. 2026 உங்களை போன்ற போலி சனாதனவாதிகளையும் போலி ஜனநாயகவாதிகளையும் விரட்டி அடிப்போம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கட்சி சாதி கட்சி இல்லையா? அடுத்தவங்க நடத்தினா அது சாதி கட்சி, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நடத்தினா அது சாதி எதிர்ப்பு கட்சியா. அண்ணன் சாதி ஒழிப்பு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காராம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒழிச்ச சாதி எத்தனை நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டில் நீங்கள் ஒழிச்ச சாதி எத்தனை அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். நீங்கள் ஒழிச்ச சாதிகள் எத்தனைன்னு சொல்லி. எல்லாம் தமிழ்நாட்டை ஏமாத்துறதுக்கு நீ எத்தனை வழியில் நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. சனாதனங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீ தமிழினத்தை நீ ஒழிக்கிறதுக்கான வேலைகளை நீ பார்த்துக்கிட்டு இருக்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோடாரி காம்பு. கோடாரி காம்பு அதாவது கோடாரிக்கு காம்பாக இருக்கிற அந்த கைப்பிடி தன்னுடைய மரத்தையே வெட்டுறதுக்கு அதுதான் பயன்படுது கோடாரிக்கு. அதுபோல் தமிழினத்தை வெட்டுறதுக்கு அந்த திராவிடர்கள், தமிழினத்தை அழிப்பதற்கு அந்த திராவிட கும்பல்கள் ஒரு தமிழனான ஒன்றை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். நீ புரிஞ்சிக்கோ, புரிஞ்சு ஒதுங்கிக்கோ. இல்லை அப்படின்னா ஒளிஞ்சு போயிடுவ. நாம் தமிழர்.